நல்லவரே என் இயேசையா, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசையா, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள பார்ப்போம். அப்படி நீங்க முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவுடைய 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் பாக்குறீங்க? அந்த வசனத்தை பாக்குறீங்களா? என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கூட சேர்ந்து அந்த வார்த்தையை தியானிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சார்ந்து இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள போக போறோம். சரிங்களா? அதனால 41ஆம் அதிகாரம் எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வேதாகமம் கையில இல்லைன்னா அதுக்கு பிராயச்சித்தமாக நீங்க எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம். சரிங்களா? அதனால எடுத்தவர்கள் என் கூட சேர்ந்து வாசிக்க போறோம். சிறுமையும் எளிமையுமானவர்களின் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாங்கள் தாழ்ந்தால் வரும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்கள் கைவிடாத இருப்பேன். நல்ல அந்த வார்த்தை திரும்ப கவனிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாங்கள் தாழ்ந்தால் வரும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களுக்கு கைவிடாத இருப்பேன். உங்களுடைய நாவு வறண்டு போகும்போது எப்ப இதுக்கு மேல டைமே இல்லை, எனக்கு இந்த இடத்துல இருந்து யாராவது கூட்டிட்டு போற ஏற்பட என்னால பலனே இல்லை, எனக்கு இந்த தேவை எப்படியாவது வேணும்னு நினைச்சு நீங்க எல்லாம் ரொம்ப கடைசி நேரத்துல எப்படியாவது இந்த செலவுலாம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்ன சாட்சி எல்லாத்தையுமே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. எப்படியாவது இதை செய்யுங்க நான் சாட்சி சொல்றேன், எப்படியாவது இதை செய்யுங்க நான் சாட்சி சொல்றேன், எப்படியாவது இதை செய்யுங்க நான் சாட்சி சொல்றேன். நீங்க அந்த வறண்டு போய் அந்த கடைசி நேரத்துல கேட்டப்போ எப்படி அவர் அது வரைக்கும் வெயிட் பண்ணி செஞ்சாரோ இந்த மாதம் அதை ஒரு வாக்குத்தத்தமாவே சொல்றாரு. நீங்க நிறைய ஹோப்ல நிறைய விஷயத்த நிறைய வழியில ட்ரை பண்ணிருக்கீங்க. எல்லா வழியுமே கடைசியில அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அடைக்கப்படணும்ன்றதுதான் அவருடைய சுத்தமே. ஏன்னா அந்த நாவு வறண்டு போய் நீங்க கேட்கிற பட்சத்துல அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, செவி அடைக்கப்பட்டு கிடையாது. மனுஷன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரப்போ அப்படி கால் கேட்காத மாதிரி போறது கிடையாது. உங்களுடைய நாவு அவர் வறண்டு போய் கேட்கிற பட்சத்துல அவர் உங்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாத இருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாத இருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களுக்கு கைவிடாத இருப்பேன். உங்களுக்கு இந்த வசனத்தை ஏன் பார்த்து படிங்க சொல்லலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ கண்டது சரியே, நீங்க பார்த்துட்டு இருக்க வசனம் உண்மையானது, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்ற ஒண்ணுக்கு இல்லைங்க 2 வாட்டி இந்த வசனம் நீங்க சொல்ல போறோம். நீ கண்டது சரியே, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். ரொம்ப லேட்டாலாம் கிடையாது. இன்னும்
முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுக்க போவது தீவிரமாய் நடக்கும். நான் உங்களுக்கு செவி கொடுக்க போவது தீவிரமாய் நடக்கும். அதனால எல்லாருமே அவரை பார்த்து நன்றி அப்பா, தந்தை இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீயே தூயவர், நீயே மேலானவர், உண்மை நம்புவப்பா. வாக்குதத்தால நிறைவேற்றுவதற்கு நன்றி அப்பா. எங்களை நிலைப்படுத்துங்க, எங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க. உண்மை மட்டுமே நம்பியிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வேதாகமத்தில் இந்த சாட்சிகளுக்கு எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிச்சீங்க. அதே போல உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கூடவே இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த மாசம் இந்த வார்த்தை கேட்டா மறக்க மாட்டீங்க. பேப்பர் மடக்கி வைப்பீங்களோ இல்லையோ, பெண்ணை வச்சு டார்க்கா மார்க் பண்ணி வைப்பீங்களோ இல்லையோ, அடுத்த வாட்டி எனக்கு கேட்கிற பட்சத்துல எல்லாருமே ஆளா இருக்கணும். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 பேர் தான் கரெக்டா என்ன பண்ணாரு, ஆயத்தமான 5 பேர் தான் மணவாளன் தெரிந்து கொண்டார். அதனால ஆயத்தமா இருக்கணும். சரிங்களா? இன்றைய தியானத்துக்கு நம்ம படிச்ச இந்த வாக்குதத்துக்குள்ளே தான் போகணும். சரிங்களா? அதாவது கர்த்தர் ஒரு அழகான ஒரு வாக்குதம் தந்திருக்காரு. நீங்க நாவு வளர்ந்து போய் கேட்கிற பட்சத்துல என்ன பண்றாரு, அந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்ம அழகான ஒரு வாக்குதத்தை இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். நல்ல ஒரு விஷயத்தை கேட்க கொடுங்க. அவருக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு நீங்க கேட்கறத செய்யணுங்கிறது ஒன்றும் பொறாமையோ இல்ல பிடிவாதமோ கிடையாது. நீங்க கேட்ட உடனே செய்யணுங்கிறது அவருக்கு எப்படி சொல்றது, இல்ல இது கேட்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் ஒன்றும் உங்க மேல வெறுப்போ இல்ல உங்ககிட்ட அவர் பிடிவாதம் பிடிக்கணும்னு அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் விஷயம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நல்லா கவனிச்சிருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கரெக்ட் தானே? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டதும் பெற்றுக்கொண்டதும் உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய வழி என்ன ஆயிடுச்சு, விலகி போய் திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, பாவாலை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க நாக்கு வறண்டு போற வரைக்கும் என்ன பண்றாரா, வேணும்னே வெயிட் பண்றாரா. அதாவது இந்த புள்ள இதுக்கு மேல அவனா ட்ரை பண்ணி வேற எங்கேயும் போயிடக்கூடாது. கடைசி நேரத்திலையும் நான் தான் அவனுக்கு செஞ்சேன் அப்படிங்கறத அவன் புரிஞ்சு கொள்ளணும். அப்படிங்கறதா யாருடைய விருப்பமா இருக்கு, தேவனுடைய விருப்பம் அதுவாதான் இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். நான் சொன்ன மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகளை தியானிக்க போறோம். எடுத்து நம்ம வாசிக்க பார்ப்போம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8வது வசனம். உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அவரால் விடுவிக்க கூடும். ஆனா இந்த மோசே கிட்ட அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் சொல்லு, உங்களை இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்க போற தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள பொருட்டு நான் உங்களை என்ன பண்ண போறேன், இந்த பார்வோனிட்ட இருந்து விடுவிச்சு கொண்டு வர போறேன் அப்படின்னு மோசே கிட்ட சொல்றாரு. இந்த விஷயம் உங்க எல்லாருமே புரியாத காரியமா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். மோசேயை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட் தானே? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றாரு. ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதுல ஒருவனான யோசேப்பை என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் எகிப்துக்கு அவருடைய சகோதரர்கள்லாம் விட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பஞ்சம் வந்துச்சு சொல்லிட்டு யாக்கோபுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, திரும்பி எகிப்துக்கு போயிட்டு யோசேப்பு கிட்டே போயிட்டு என்ன பண்ணாங்க, தானியத்தை வாங்கிட்டாங்க. யோசேப்பு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணா, எகிப்துல அவங்க தங்க வச்சுட்டாங்க. இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குதத்தம் சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணா, உங்களுக்கு உனக்கு நீ நிக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க இருக்க சொன்னாரு, அவன் கானான்ல இருக்கப்பயே ஆபிரகாமுக்கு நம்மளுடைய தேவனால வாக்குதத்தம் பண்ணிட்டார். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், இந்த இடத்துல நான் இருக்கேன், இப்ப இது என்னோட இடம் தானே, திரும்பி நான் இதை உனக்கு தர போறேன், அது எப்படி அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு மட்டும் இருக்கிறத வச்சு பேச போறது கிடையாது, நாளை நடக்க
போறதையும் சேர்த்து என்ன பண்ண போகுது, நம்ம கிட்ட பேசுறோம். அதுக்கு ஏற்றது போலவே இந்த தேவனுடைய வார்த்தைக்காச்சு ஆபிரகாம் உரைக்கப்பட்டது போலவே இந்த தேவனுடைய ஜனமான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்துல போய் தங்குறாங்க. யோசேப்பு இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோசேப்பு அங்க அதிபதியா இருந்தா நினைச்சதெல்லாம் யாக்கோபுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க, பிற்காலத்துல யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன பண்றா, உருவாக்குனா. அங்கதான் பிரச்சனையே வருது. யோசேப்பு அறியாத ராஜாக்கு யோசேப்போட சகோதரர்கள் பத்தியே தெரியாது. யோசேப்பு இந்த நாட்டுக்காக என்னென்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. அப்ப என்ன செய்யல, அந்த யாக்கோபுடைய சண்டை இல்லாத எகிப்தில் தங்குறாங்க. இந்த எகிப்தோட ராஜா என்ன பண்றா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதுவும் கர்த்தர் தீர்மானிக்காததான் நினைக்காதீங்க. ஆபிரகாம் ஆல்ரெடி சொன்னாரு, நீ 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருப்பதையும் என்ன பண்ணாரு, அவர் சொன்னது போலவே இந்த அடிமைத்தனத்துடைய காலகட்டமும் ஆரம்பிக்கிறது. இந்த அடிமை காலகட்டம் 400 வருஷம் சொன்னா, அந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி கர்த்தர் சொன்னது போலவே கானானுக்கு ரிட்டர்ன் வரணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒன்றால் பொய்யா மாறுமா? மாறாது. அவர் கொடுத்திருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே நிறைவேறும். கரெக்ட் தானே? அப்படின்ற பட்சத்துல அவர் சொன்னது போலவே இந்த 4 வருஷம் முடிய செய்யல என்ன நடக்கணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போகணும். அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த மோசே. இந்த மோசேயோட விஷயங்கள் நிறைய இருக்கு, அதற்கு நம்ம இன்னைக்கு போகிறதுல மோசேட்ட அதை சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, அங்க இருக்க தேவ ஜனங்கள்ட்ட என்ன பண்ணு, நீ சொல்லு, உங்களுடைய தேவனானவர் உங்களை இந்த எகிப்து ராஜாட்ட இருந்து மீட்டு கொள்ள போகிறாங்க அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் 9வது வசனத்துல என்ன தெரியுமா இருக்கும், அவங்க அவங்களுடைய பழுனால வேலை பழுனாலையும் அவங்க எல்லாமே ட்ரை பண்ணிப்பாங்க. அதாவது 400 வருஷம் ஒருத்தர் அடிமையா இருக்காங்க, 400 வருஷம் ஒரு ஜெனரேஷன் அடிமையா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த எகிப்து ராஜாவை நினைச்சு இவ்வளவு போராடி இருப்பாங்க. இப்ப நம்ம இஸ்ரேல் போலாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் போலாம் பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தாலுமே என்ன பண்றாங்க, 2 நாடுகளா என்ன பண்ணுது, போருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ரொம்ப சிறப்பா சொல்றது, பாலஸ்தீனா பார்க்கிறோம், பாலஸ்தீன் தேசம் என்ன பண்ணுது, இஸ்ரேல் இருந்தாங்க, அவங்களோட ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன பண்றாங்க, ஒரு அவங்க யாரும் ஒரு அடிமைப்படுத்துறாங்கிற வர பிரச்சனை இல்லை. அந்த தேசம் இருக்கிறத வச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அவங்க யாராவது ஒருத்தர் அடிமைத்தனத்துல கொண்டு போறாங்கிற பட்சத்தில் எதிர்த்து சண்டை போட செய்வாங்க. அந்த மாதிரி இது எகிப்து இஸ்ரேல் ஜனங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. கரெக்ட் தானே? ஆனா இந்த மோசே சொல்றாரு, இந்த மாதிரி இயேசுப்பா சொல்லியிருக்காருப்பா, தேவன் சொல்லியிருக்காரு, கர்த்தர் சொல்லியிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு பொறுப்பே சொன்ன தேசத்துக்கு உங்க எல்லாரும் கூட்டிட்டு போறாரா, எல்லாரும் தயாராகிக்கணும்னு சொல்றப்போ அவங்க சொல்றாங்க, நம்ம இல்லப்பா. ஏன்னா இப்போ மோசேக்கு என்ன வயசு, 80 வயசு. யாராவது ரொம்ப பலசாலி கட்டுமஸ்தான உடலோட இந்த ராஜாவை தோக்கடிச்சு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ லைட்டாவது நம்பியிருப்பாங்க. இவர் நல்ல 80 வயசுல நல்ல ஊரெல்லாம் சுத்திட்டு ஃபர்ஸ்ட் டே சொன்னார், நீ தான் காப்பாற்றணும்னு. அவரு ராஜாக்கு பயந்து ஆல்ரெடி 40 வருஷம் ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு திரும்பி இப்போ 80 வயசுல வந்திருக்காரு. வந்தவர் நான் உங்க எல்லாரையும் காப்பாற்ற சொன்னா யாரும் நம்புவாங்களா? இவங்க நம்ப முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சரி இவங்க நம்ப மாட்டாங்க, அதனால என்ன பண்றாரு, கர்த்தர் மோசேக்காக தெளிவா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாத, உன்னை இவங்க இல்லை இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க, நான் உனக்கு அற்புதங்களை அதிசயங்களை சொல்லித்தரேன். அது உங்களுக்கு நீங்க இப்ப பாத்துட்டா மாதிரி இந்த அற்புதங்களை அதிசயங்களை காண்பீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆனாலும் ராஜா அவங்க என்ன பண்ண மாட்டான், போக விட மாட்டான். இன்றைக்குரிய சத்தியத்துக்குரிய ஆதாரமான கான்செப்டே தான். அதாவது சில விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணுவீங்க, ட்ரை பண்றப்போ ஒரு தடை வரும், அந்த தடையை எப்படி சரி பண்ணணும்ன்றதையும் கண்டுபிடிச்சு நீங்க ட்ரை பண்ணுவீங்க, அதுக்கும் ஒரு தடை வரும். திரும்பி அதையும் நீங்க சரி பண்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவீங்க, அதுக்கும் ஒரு தடை வரும். இப்படி தடை வந்துகிட்டே இருக்கும். இப்படி சொன்னாங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப சிம்பிளா சொன்ன போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல பேங்க் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு போன நீங்க போவீங்க, போனோம் டீச்சர் எழுதிட்டு வா, நம்பர் எழுதிட்டு வா, பேர் எழுதிட்டு வா, எல்லாம் முடிச்சுட்டு நான் இப்ப போன வாரம் பேங்க்கு போனேன், அந்த கடைசி தான் சொல்றேன், எழுதிட்டு வா. கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு கேஷியர்கிட்ட போய் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா, தம்பி இதை ஏன்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், இருக்க டப்பால போட்டுட்டு போ. இந்த மாதிரி
நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஏதோ ஒரு காரியம் திரும்ப திரும்ப சரி பண்ணி இது பண்ணாலும் கடைசியில என்ன ஆகும்னா இது இப்படி கிடையாது போல அப்படின்னு. அப்போ எல்லாருமே ஒரு கேள்வி, இவ்வளோ ட்ரை பண்றேன், எனக்கு இவ்வளோ வேலைக்கு இருக்கு, இது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு கஷ்டமா, எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஆனா எனக்கு திரும்ப நான் ஒவ்வொரு வாட்டி சரி பண்ணாலும் எனக்கு இந்த சத்துருவானவன் எப்படி நான் மேற்கொண்டுட்டே இருப்பேன், எனக்கு இந்த கட்டி ஏன் சரியா ஆக மாட்டேங்குது, நான் இந்த விஷயத்த மேற்கொண்டுட்டேன்னு நினைக்கிறப்போ அதுவும் பலமாய் அது உருவெடுத்து வருது அப்படின்ற டவுட் உங்களுக்கு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க, அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீங்க. இப்போ ஃபியூச்சர்ல மேபி இன்னும் இது பலப்பெற்று இன்னும் எதிர்க்கிறதுக்கு திரும்பி இதே பிரச்சனை உங்க லைஃப்ல திரும்பி வரும். அப்போ இந்த சத்தியம் வேலை செய்ய இல்ல ஆல்ரெடி இந்த கஷ்டத்துல வந்து யாரோ ஒருத்தருக்கு இது வந்து இன்னைக்கு இனியே நடக்கும். அதுக்காகவே கர்த்தர் வார்த்தையை திரும்ப சொல்ல வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி நீங்க ட்ரை பண்ண எதிர்க்கிறதுக்கு அந்த சத்துருவானவன் ட்ரை பண்ணி என்ன பண்றான், உங்களை மேற்கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கான். கரெக்ட் தானே? இது ஏன் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மேற்கொள்கிற சத்துருவானவன் ஒரு கட்டத்துல விழுந்துருவான். நீங்க புரிஞ்சுட்டு நம்பலன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதையை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க சரித்திரத்தை பாத்தீங்கன்னா, மோசேக்கு என்ன சொல்றாரு தேவனானவர், நீ போய் என்ன பண்ணு, சகலத்துல பாதிவுனாலும் நீ என்ன பண்ண, சகல அற்புதங்களே சகல காரியங்களே நான் சொல்ற மாதிரி இந்த எகிப்து ஜனங்களோட எகிப்து ராஜாக்கத்தை நீ பண்ணு. அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், அதனால என்ன பண்ணுவான், அவங்க விட மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்க நல்ல இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யாராவது எடுத்தவங்க படிங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சேர்த்தபின், நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோருக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். நல்ல இந்த வார்த்தை கவனிச்சு கொள்ளுங்க. அவர் வந்து மீட்டு கொண்டு வரணும், உங்களே அந்த மாதிரிதான் உங்களுடைய பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வரணும்ன்ற வாக்குறுத்தம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். ஆனாலும் சில நேரத்துக்கு தடைகள் வருகிற பட்சத்துல இந்த வசனத்தை முதல்ல எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படி நான் அற்புதங்களை அதிசயங்களை செய்யறதுக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். நீ இதை எல்லாத்தையும் என்ன பண்ண போற, போயிட்டு பார்வை முன்னாடி செய்ய போற. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவன் உங்களை போக விடாதபடிதான் நான் செய்வேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு இப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? அவர் வந்து அழகா வந்து சீக்கிரம் விட்டாருன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு காணாம தேசத்துல போயிட்டு அவங்க பாட்டு சுதந்திரத்து கொள்ள போறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, நீர் எல்லாமே ரத்தமா மாறுது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் இன்னொரு ஆளுங்க பண்ணுவாங்கப்பா, இன்னொரு மந்திரவாதி இன்னொரு பண்ணுவாங்கப்பா சொல்றாரு. அடுத்து வந்து தமிழெல்லாம் வந்து ஊருக்குள்ளாட்டி அதுவும் என்ன சொல்றாரு, இன்னொரு ஆளுங்க கூட பண்ணுவாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா அப்படியே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளா பெயின் வருது, அப்பயும் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கூட ஈஸிப்பா, இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது, நானும் அவங்களுக்கு போக முடியாதுன்னு ராஜா சொல்றாரு. இப்படி மீண்டும் அந்த வண்டு பூச்சி கொள்ளை நோய்க்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு, நீங்க வேணா கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அற்புதமோ அதிசயமோ அவர்களை பாதிக்கும் போதோ எகிப்தின் ராஜா என்ன பண்ணுவாரு, சரிப்பா நாளைக்கு போயிடலாம்ப்பா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் வேண்டாம், கடவுளை வந்து இதான் நிப்பாட்டி சொல்லுங்க, நான் அவங்களை போக விடுறேன்னு அவர் இறங்கிதான் வருவாரு. ஆனாலும் அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், கர்த்தர் உங்கள் சத்துருவின் இருதயத்தை கடினப்படுத்துவார். அது காரணம் அவங்க ட்ரை பண்ணட்டும். அவன் எவ்வளவு முடிவுல ட்ரை பண்ணட்டும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கடைசியில பார்வோனுடைய முதல் குமாரன் வந்து இறந்த பிறகுதான் என்ன பண்றாரு, இந்த பார்வோன் வந்து அனுப்பி விடுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்க 8ஆம் அதிகாரத்தோட 19ஆம் வசனத்துல அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் சொல்றத நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மந்திரவாதிகள் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய விரல், இது செய்யறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மந்திரவாதிகள் இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதிசயத்தான் கர்த்தர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த மந்திரவாதிகள் சொல்றாங்க, ஏன்னா அந்த
எதிரிக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உங்க சோறு அடைய வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல கர்த்தர் வந்து என்ன அனுபவிச்சிருக்காங்க. கர்த்தர் பாருங்க, நீங்க ரத்தம் வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை, தண்ணி இல்லாத பட்சத்துல இந்த பார்வன் என்ன பண்ணிருக்கலாம், பரவாயில்ல போய் உங்களுக்கு தண்ணியில தயவு செஞ்சு நீங்க விட்டு போயிடுங்க, தண்ணி உங்களுக்கு கிடைச்சோம் அப்படின்னு நினைச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி இருந்தால் அந்த பார்வோனானவன் இருக்கிற பலத்தை கொண்டு என்ன பண்ணிருப்பான், திரும்ப நம்ம ஓகே நமக்கு கருத்து நினைச்சிட்டு சாட்சி சொல்லிடுவோம், சந்தோஷமா வாழ நினைச்சு சந்தோஷமா வெளியே வந்து வாழ ட்ரை பண்றப்போ திரும்பி அந்த சத்துவான என்ன பண்ணுவான், திரும்பி நம்ம மேற்கொள்றதுக்கு வருவான். அதுதான் இங்க விஷயமே. கர்த்தர் வந்து இங்க வந்து உண்மையை டெஸ்ட் பண்ணாங்க, எதிர்த்து நிக்கிறவனை முழுசுமா அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்குரிய காரியத்தை கர்த்தர் தரணுங்கிறது அவருடைய ஆசை, பிரயாசை எல்லாமே அவருடைய அவர் நினைக்கிறது போலவேதான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வார். ஆனால் நீங்க ட்ரை பண்ண உங்களுடைய சத்துருவானவன் எதிர்த்து அப்படின்னு நல்லா சரியாயிடுச்சுப்பா, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இந்த உடம்பு பிரச்சனை இருக்கவே இருக்காது, இந்த சுக பிரச்சனை இருக்கவே இருக்காது, இந்த கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறப்போ அதிலும் பலமா இன்னும் கொஞ்சம் உங்களை மேற்கொள்ள ட்ரை பண்ணாலே ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கோங்க, சத்துருவானவனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி பரவாயில்ல என்னுடைய உணவு சரி ஸ்ட்ராங் ஆக்கு அப்படின்னு கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரே தவிர உங்களை அவர் மேற்கொள்ளணும்னு வந்து கர்த்தர் அனுமதிக்கிறதே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த தலைமுறை இறந்த பிறகும் என்ன பண்ணுவாரு, அவனுக்கு 10 வாட்டி சான்ஸ் கடினப்படுத்துறாரு. ஆனாலும் அந்த தலைமுறை இறந்த பிறகு என்ன பண்றாங்க, பார்வனானவன் மனசு வரல, திரும்பி என்ன பண்றான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிட்டு அவருக்கு அந்த விடுதலை கொடுத்த பிறகு திரும்பி துரத்திட்டு போறான். ஆனா அங்க நல்லா கவனிச்சு பாருங்க, துரத்திட்டு வந்த சத்துருவானவரை தண்ணியோட தண்ணியை வச்சு மொத்தமா என்ன பண்ணிட்டாரு, இதற்கு மேல நீ எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் காரியம், உங்களுக்கு மீண்டும் 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 ஒரு விஷயம் எதிர்ப்பு வந்துட்டே வருது, மீண்டும் 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 ஒரு பிரச்சனை வந்து உங்களை மேற்கொள்ள ட்ரை பண்ணுறதா நீங்க சோர்ந்து போயிடுவாங்க, பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கர்த்தரை நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது உங்களுக்கு இல்ல, உங்களுடைய சத்துருவானவனுக்கு. இவன் கூட இருக்கிறதுனால, இவன் கூட இருக்கிறது யாருடைய வேலை, என்னுடைய வேலை. நீ எதிர்க்க நினைச்சால் கடைசியில உன்னுடைய மொத்த வாய்ப்பையும் இழந்த நீ வந்து திரும்ப எழுப்பாத வகையில உன்னை அடிப்பேன் அப்படின்னு சத்துருவானவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பாடமாக அது என்ன பண்றாரு, கர்த்தரில இந்த போராட்டத்தை அனுமதிக்கிறாரு. அதனால எப்பவுமே ஒரு போராட்டம் வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றது, ரொம்ப நாளா நீங்க இந்த விஷயத்துக்காக ஏங்கி இருப்பீங்க, நீங்க அதை பெற்றுக்கொள்ள நிறைய வழியில ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனாலும் நீங்க பெற்றுக்கொள்ற மாதிரி காலத்துக்கு வேற ஒரு பிரச்சனை வரும். நீங்க வருனாலே ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரச்சனை கிடையாது, பிரச்சனைகளுடைய மேலான பிரச்சனைகள் முடிந்த தீர மட்டும் கர்த்தர் உங்க கூட துணையாக இருந்து அது எல்லாத்தையும் மேற்கொள்ளவும் செய்து உங்களை நிம்மதியாக என்ன பண்ணுவாரு, அவர் நடத்தி கொண்டிருப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாங்க. சத்துருவை கண்டு நீங்க யாருமே பயப்படவே கூடாது. உங்களை சத்துருவானவன் நெருங்கி ட்ரை பண்றாங்க, அவருடைய சந்நிதியில மட்டும் அவருடைய வார்த்தை மட்டும் நம்பி என்ன பண்ணி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. அவங்க உங்களை வந்து ட்ரை பண்ணுவான், உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். நீங்க அவன் மேற்கொள்ளுங்க, திரும்பி அவன் ட்ரை பண்ணுவான், ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு திரும்பி எழுப்ப முடியாத வகையில சத்துருவானவன் இதை செய்கிறது கர்த்தருடைய விரல் என்று புரிந்து கொள்ளும் மட்டும் போராடா. அதுக்கப்புறம் திரும்பி எகிப்தியங்கிற ஒரு விஷயமே இவங்களுடைய அகராதியே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ற, சமுத்திரத்தோட சமுத்திரமா அவங்கள முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க நம்ம கத்துக்கப்படுறதுனா, உங்களை ஒரு விஷயம் எதிர்க்கிறது என்றால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா அதை அனுமதிக்கிறது கர்த்தரானவர். அது எதற்கு அனுமதிக்கப்படுகிறா, உங்களுடைய சத்துருவானவன் நீங்க யாருடைய பிள்ளை அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்காகவே இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது எடுத்தவங்க படிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய்
இந்த தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். ஓகே, 6வது வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்துல மோசேயுடைய காலத்துக்கு அப்புறம் யோசுவா என்பவன் என்ன பண்றான், இவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கா. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னதான் நீங்க ரொம்ப ரொம்ப ஆழமா இந்த வசனங்களை கவனிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் அத்தனை முறை அவங்களை வந்து கஷ்டப்படுத்தி 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 அந்த எகிப்து ஜனங்களை அவ்வளவு இது பண்ணிதான் அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டு கொண்டு வராங்க. அது அவ்வளவு கஷ்டப்படுறதுக்குரிய காரணங்கள் என்ன, எதுக்கு அவ்வளவு இது பண்ணாரு, அவ்வளவு டிலே எதுக்கு பண்ணாரு அப்படின்றது நீங்க புரிஞ்சு கொள்றதுக்குரிய முக்கியமான சாராம்சமே இந்த வரும் வசனத்துல தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா யோசுவா என்ன பண்ணா, ஜனங்களை மீட்டு அந்த கானான் தேசத்தை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப எரிகோவுக்கு வராங்க. எரிகோ ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க, பெரிய கோட்டையில வச்சு அவங்களுடைய நாடை பாதுகாத்துறாங்க. சோ இவர் என்ன பண்றாரு, யோசுவா என்பவர் ஒரு 2 வேலைக்காரர்கள், ஒரு 2 ரகசிய உளவாளிகளை என்ன பண்றாரு, நீங்க போயிட்டு நம்ம எப்படியாவது இந்த தேசத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்ட்டு பார்க்கும்படியாக யோசுவா என்பவர் 2 பேரை அனுப்பிவிடுறாரு. இவங்க வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சு கொண்ட அந்த எரிகோ ஜனங்கள் என்ன பண்றாங்க, இந்த ராஜா என்ன பண்றாரு, இவங்களை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொள்ளணுன்றதுக்காண்டி ஆள் அனுப்புறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த 2 பேர் என்ன பண்றாங்க, வேறு வழி இல்லாம ராகாப் என்கிற ஒரு வேசியோட வீட்டுல போயிட்டு முடிஞ்சு கொள்றாங்க. அவன் கருத்துக்கு பயன்படுது. அவன் என்ன பண்றா, இவங்க என்ன பண்றாங்க, எடுத்து உடைத்து வைத்து விடுறாங்க அவங்க வீட்டுல. சோ அந்த வீட்டுக்காரரை தேடி வந்து ஜனங்கள் கேட்கிறப்போ, இங்கெல்லாம் யாரும் வரல, பையன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே அந்த வழியா தான் போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றது என்ன பண்ணிட்டா, திசை திருப்பி விட்டுட்டாங்க. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த நாட்டு மக்களுக்கு பயந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சார்ந்த 2 பேர் என்ன பண்றாங்க, பயந்து கொண்டு ஒரு வேசியோட வீட்டுல வந்து ஒளிந்து கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்தி வர்றாரு. வேலைக்கு சாப்பாடு, கேட்டப்பதான் தண்ணி, காடக்கறி டெய்லி, நல்ல காடக்கறி சாப்பாடு எல்லாம் கொடுத்து நீ போறதுக்கு உனக்கு அழகா மேகஸ்தம்பம் எழலாய் வரத்துக்கு நைட் ஒரு குளிர்ல கஷ்டப்படாத மாதிரி அக்னி வந்து நைட்டு கூடவே வந்து அழகா அவர் நடத்தி வந்துருக்காரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சார்ந்த இந்த 2 பேருக்கு என்ன பண்றாங்க, அவங்க எரிகோ ஜனங்களை சார்ந்தோட தேடுறாங்க. ஓடி போய் என்ன பண்ணிக்கிட்டாங்க, வெளியே இல்லாம வேசியோடைய வீட்டுல போய் ஒளிந்து கொடுத்தீங்கன்னா நீங்க 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் பார்க்கலாம். 11வது வசனம். சோ 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்து சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓருக்கும் செய்தவைகளையும் கேள்விப்பட்டோம். யாரும் கேள்விப்பட்டாங்க? ராகாப் சொல்ற இந்த வசனத்தான் யாருக்கு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, நாங்கள் எரிகோ ஜனங்களாகிய நாங்கள் நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியும் தேவனானவராமே அப்படின்னு யார் சொல்றா? ஒரு வேசி பயந்து ஓடி வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சார்ந்த 2 வேலைக்காரரை பார்த்து என்ன சொல்றா? தம்பி, நீங்க மறந்துட்டீங்களாப்பா? நீங்க வர வழியில எத்தனை ராஜாவை அடிச்சு போட்டீங்க, யோர்தான குளத்துக்கு வந்து வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்களை பார்த்து உங்களுடைய சந்ததியெல்லாம் கேட்ட எங்களுடைய ஜனங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க இங்க இருக்கல, ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க தாண்டி வர உதவி செய்த உங்கள் தேவனானவரே உண்மையான தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை எங்கள் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டு கலங்கி போயிருக்காங்க. நீங்க என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பயந்து போய் என் வீட்டுல வந்து ஒழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவன் திரும்பவும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா கவனிச்சுங்க, சொல்றான், நீங்க வந்து இந்த ஊரை மேற்கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்,
மேற்கொள்றப்போ என்னுடைய குடும்பத்தை மட்டும் நீங்க விட்டுருங்க அப்படின்னு அவர்களிடம் நடப்பதற்கு முன்பாகவே அவர் அறிக்கையிட்டு சொல்லவும் செய்யறது. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கவனிச்சது என்னது? நீங்கள் எதிர்க்கிற எதிரியானவன் நீங்கள் யார், உங்களுடைய தேவனானவர் யார் என்பதை புரிந்து கொள்கிறான். இரண்டாவது நீங்க பாருங்க, நீங்க எதிர்க்கலாம் ஒன்றும் இல்லவே இல்லை, ஆனா அந்த காரியங்களை நீங்க சும்மா சுத்தி இருக்கிற ஜனங்கள் கூட என்ன பண்றாங்க, இவர் தேவனுடைய பிள்ளைப்பா, இவன் என்ன இருந்தாலும் நம்மளை காட்டிலும் மேல வளர்ந்துருக்கான், அதோட என்ன பண்றாங்க, இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்னு சில பேர் உங்ககிட்ட என்ன பண்றாங்க, படிச்சு போறதுக்கு காரணமே இது தேவனுடைய ஜனல். இன்னைக்கு விழுந்து கடந்தாலும் என்னைக்குன்னா இந்த ஜனல் எழுப்பி நிற்கொன்றது நீங்க உணராமல் இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சிலதான் நம்ம எல்லாம் நினைப்போம் மற்றவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்க விஷயம் அப்படி கிடையாது. இப்ப நீங்க கீழே இருக்கீங்க, அவனுக்கு தெரியும் நீங்க மேல வந்திருக்கீங்கன்னு தெரியும். அதனாலதான் என்ன இருந்தாலும் அவன் எவ்வளவு மேல இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்பான். ஏன்னா அவனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லைட்டா தூக்கி விட்டா என்ன ஆயிடுவீங்க, அவனுக்கு மேல போயிடுவீங்கிறது உலக ஜனத்திற்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிற ஜனம் என்ன பண்றது, நல்லா கவனிச்சு பார்த்துட்டே இருக்காரு. இவன் எப்படி இருக்கா தெரியுமா, இவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா. நம்ம தான் நினைப்போம், எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்யல என் லைஃப்ல, எனக்கு ஒண்ணுமே செய்யல பாரு, இன்னைக்கு எப்படி இருக்கா பாரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க மறந்திருக்கலாம், உங்களுடைய எதிரியானவன் மறந்திருக்க மாட்டான். உங்களை சுற்றி இருந்து கவனிக்கிற ஜனம் மறந்திருக்கவே மறந்திருக்காரு. அதற்காக மட்டுமே என்ன பண்றாரு இந்த தேவனை, இவ்வளவு விஷயத்தையும் உங்களை எதிரிக்கு செஞ்சு உங்களுக்கு நாள் லேட்டா வர மாதிரி தெரியும், உங்களுக்கு காலையில ரொம்ப தாமதிக்கிற மாதிரி தெரியும். என்னப்பா இது தேவையில்லாம பிரச்சனை எடுத்துக்கிட்டே போகுது, எதுக்குப்பா இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டே போகுது, இந்த பிரச்சனை டக்குனு முடிஞ்சா நான் உடனே ஜாலியாகிடுவேன், இந்த ஒரே ஒரு பிரச்சனை தானே என் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுது, இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் சூப்பர் ஆகிடுவேன். இது என்னன்னா அவனே உட்காந்து தேவையில்லாம இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். நம்மளே விட்டு விட்டுலாம் நினைச்சாலும் விட்டு போக மாட்டான், அவனே நான் ஒரு தலைவலி அவனே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. காரணம் அவன் முற்றிலும் சோர்ந்து போய் திரும்பி இந்த தேவ ஜனத்தை தொடவே கூடாது என்று முற்றிலும் சங்கடிக்கப்படும் வரை அவன் சங்கடிக்கப்படுறதை உலக ஜனங்கள் பார்த்து இந்த தேவ ஜனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெருங்கிடவே கூடாதுப்பா, இவன் கொஞ்சம் விட்டா போதும், இவன் என்ன பண்ணிடுவான் நமக்கு மேல வந்துடுவாரு. நீங்க நம்பிக்கையோ சுற்றி இருக்கிறவங்க பார்க்கிறாங்க, அதெல்லாம் நீங்க ரெண்டாவதா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, உங்களுடைய எதிர்க்கிறவன் நீங்கள் யாருடையவர், யாருடைய பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அவன் தயாரா இருந்தா, ரெண்டாவது உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் தயாரா இருக்குது. மூன்றாவது ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். இதே இஸ்ரவேல் ஜனங்களை மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்க, அதில் கவலைப்படாதீங்க. என்னாகும் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம். நானே படிக்கிறது ரொம்ப ஹெவியா போகும், ஓகேங்களா? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்ட்டு காலேப் வந்து சொல்றாரு. சுற்றி இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்பால கூடாது, ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பலவான்களா இருக்கிறாங்க. 33ஆம் வசனம், ராட்சத பிறவிகளான ஏனோக்கு ஜனமே நாங்க அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 14ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் 3ஆம் வசனம் தான் கவனிச்சீங்கன்னா, இதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அழுகுறாங்க. என்ன பண்றாங்க, நிருபருக்கு ஆரம்பிக்கிறாங்க, இங்க எங்களை கொண்டு போறதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்த சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்துல பட்டயத்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கொண்டு சாவடிக்க முடியாம நீங்க என்ன கூட்டிட்டு வந்த சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, மோசேக்கு முறுமுறுக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம படிச்சோம், நம்மளுடைய எதிரியானவன் நம்மளுடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டா திரும்பி நம்மளை மேற்கொள்ள பலனில்லாத மட்டும் அழிந்து போனோம். இரண்டாவது என்ன படிச்சோம், இதை சுற்றி இருக்கிற ஜனங்களும் பார்த்து நாம் உயர்வோம் என்பதை தெரிந்து அதை அறிக்கையிடுகிறார்கள். இன்ஃபேக்ட் என்ன பண்றாங்க, ஒரு சீட்டு போட்டு இருக்கிறாங்க, நீங்க நல்லா இருக்க எங்கேயும் தயவா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் இதே மாதிரி திரும்பி ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க,
அவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி வந்தவர் திரும்ப மறந்துட்டாங்க. மோசேட்ட சொல்றாங்க, பாருப்பா அந்த அவங்களுக்கு ஜனங்களா ரொம்ப பலவான்களா, ரொம்ப மோசமானவங்களா, நம்மளை கொண்டு போடுவாங்களா, அந்த ஜனங்கள் வந்து தங்களுடைய ஜனங்களையே மன்னிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூர ஜனங்கள், அந்த ஜனங்களை எப்படிப்பா நம்ம மேற்கொள்ள போறோம் அப்படின்ட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மோசேட்ட முறையிட்டாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 14ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனமும் 27ஆம் வசனமும் சொல்லுது, என் மகிமையையும் நான் எகிப்திலும் பனாவிலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்துருக்கு செவி கொடாமல் இருக்கிறீங்களே. 27ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் ஒருவருக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுத்திருப்பேன் அப்படின்னு. இந்த 3வது விஷயத்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, God wants to remind you, அதாவது கர்த்தர் செய்ததை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றே இந்த பிரச்சனை என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப வருது. ஏன்னா அவர் நல்ல ஒரு கஷ்டம், நல்ல புதிய ரொம்ப விருப்பப்படுகிறவரா இருக்கிறார். அப்படின்றப்போ இந்த பிரச்சனை திரும்ப 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 வருதுன்றப்போ ஃபர்ஸ்ட் அவர் எதிர்பார்க்கல, எனக்கு அப்போ செஞ்சீங்கள, திரும்பி நீங்க செஞ்சது எனக்கு தெரியும், அதனால ஒரு சோதரிங்க, எனக்கு இந்த பிரச்சனை நீங்க சரி பண்ணிடுவீங்க. இது இதோட பெரிய பிரச்சனையா இருக்கு. யாரும் சுத்தி போக சொல்லுவாங்க, பா நீ ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனை மாதிரி கிடையாதுப்பா, இது அதோட பயங்கரமான பிரச்சனை, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ 3 பிரச்சனை, என்ன பிரச்சனை அவருக்கு அது அற்பமான காரியம். அதனால 3ஆவதாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த டிலேவோ இந்த பிரச்சனைகள்ல ஒரு சத்துரு மேற்கொண்டு 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 உங்களை வரானா, அந்த பிரச்சனை எல்லாம் மேற்கொண்டு முடிகிற பட்சத்துலயே சரி, இல்ல ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் மேற்கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க திரும்பி பிரச்சனை வருகிற போது முதல்ல நீங்க யோசிக்க வேண்டிய காரியம், எனக்கு அப்ப செஞ்சவர் இப்ப கைவிட்டுருவாங்க, எப்படி நீ என்ன கைவிட்டுருவாங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல யோசிக்கணும். ஏன்னா நீங்க வந்து சில நேரம் டக்கு சோர்ந்து போயிட்டீங்கன்னா பழைய விஷயம் எல்லாருமே மறந்துடும். சோ ஃபர்ஸ்ட் எதிரியா இருந்தவங்க யோசிக்கிறாங்க, சுற்றி இருக்கவங்க யோசிக்கிறாங்க, இவங்க யோசிச்சா மட்டும் போதுமா? 3ஆவது முக்கியமா யார் யோசிக்கணும்? நம்ம யோசிக்கணும். எனக்கு அந்த வாரத்துல அந்த மாசத்துல இந்த சாட்சியா கர்த்தர் நிப்பாட்டினார்ல, திரும்பி என்ன நிப்பாட்ட மாட்டாங்களா? திரும்பி என்ன நிப்பாட்டாம அவர் பெய்வாங்களா? எனக்கு அந்த பணம் இல்லாத நேரத்தில் 3 வேலை போஷத்தை வழிநடத்திட்டு வந்தாரு, என்னை இப்போ மட்டும் கஷ்டப்பட்டு விட்டுருவாரா? எனக்கு வேலையே இல்லைன்ற பட்சத்துல என்னை இப்படி கண்மணி போல காத்துட்டு வந்தாரு, எனக்கு வீடு எல்லாம் ஒழுங்குற பட்சத்துல எனக்கு இந்த மழை காட்டி ஒரு குறை இல்லாம நடத்தினாரு, இவ்வளவு காரியத்தை கர்த்தர் நடத்திட்டு வந்த தேவன் திரும்பி இந்த பிரச்சனைகளை சும்மா விட்டுருவாரான்றதை நீங்கள் திரும்பியும் ஞாபகப்படுத்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய நீங்க அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்ததற்கு காரணம். அதனால எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை வருதுன்னா நீங்க கவலையே படாத. எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை வந்து ஆல்ரெடி சொன்னது போல சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல சொன்னது போல, நீங்க சத்துருக்கு முன்பாக தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. சத்துரு உங்களை நெருங்கி வருகிறார்கள்னா நீங்க உயர்த்தப்பட போறீங்கன்னு அர்த்தம். சத்துருக்கு முன்பாக தான் உங்களுக்கு பக்தி ஆயத்தப்படுத்தப்படும். அதே சத்துருக்கு முன்பாக தான் உங்களுடைய எம்டியான பாத்திரம் நிரம்பி வழியும். அதனால எப்பயுமே பிரச்சனை வருகிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய முதல் ஆடியாது தேவஜனமா தான் இருக்கணும். பிரச்சனை வந்தப்போ உடனே நம்ம என்ன பண்ணிக்கூடாது, அப்பா பிரச்சனை வந்துருச்சு முழுமுழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா கடவுள் நீங்க இப்படி அப்படி ஆச்சு போச்சு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, குழந்தை இது இஸ்ரேல் ஜனங்களை நீங்க பாருங்க, திரும்பி 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 இதான் பண்றாங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க யாத்திராகும் தேவராகும் என்னாகும் உபாகும் வரைக்கும் நீங்க யோசுவா வரைக்கும் காசு பாருங்க. நியாயாதிபதி வரைக்கும் என்ன இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப திரும்ப அவங்க ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை எகிப்துல இருந்து நான் மீட்டுட்டு வந்தேன் மறந்துட்டியா, உங்களை எகிப்துல இருந்து நான் மீட்டுட்டு வந்தேன் மறந்துட்டியா, உங்களை எகிப்துல இருந்து மீட்டுட்டு வந்தேன் மறந்துட்டியா, சமுத்திரத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தேன், யோர்தானை முடக்க வச்சேன், இந்த ராஜாக்கள் எல்லாம் நான் முடிச்சு கொடுத்தேன், நீ என்ன மறந்துட்டியா மறந்துட்டியா மறந்துட்டியா. இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு மெயின் ரீசனே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க 100% நீங்க மேற்கொள்வீங்க. மேற்கொண்ட பிறகு நீங்க இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையுடைய ஆழ ஒவ்வொரு வாட்டி என்ன ஆகுது, அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப வலியா இருக்கு. சிலர் யோசிப்பீங்க, ரொம்ப வலிக்குது தம்பி, ரொம்ப வலிக்குது தம்பி, எனக்கு நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுற, பைபிள்ல வசனம் இருக்கு ஈஸியா நீ சொல்லிட்டு போயிடுற, இந்த பிரச்சனை இந்த வாட்டி வந்துருக்க பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, போன வாட்டி வந்து பாசிபிளா இருந்த பிரச்சனைப்பா, போன வாட்டி வந்த பிரச்சனை ஈஸியா சரியாகிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு, நீ
பிரச்சனை ரொம்ப 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 மோசமான தம்பி, இதெல்லாம் சரியானதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எஸ்தரோட 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்றேன், இந்த காரியம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். அதனால எப்பயுமே சோர்ந்து போயிடவே கூடாது. பிரச்சனை வருதா உண்மையா இருக்க, அவருடைய வாழ்ந்த நம்பி சந்தோஷமா இருக்க, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை உடனே பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க சொன்னீங்களா நீங்க செய்யணும் தானே, செய்ய வரைக்கும் வெயிட் பண்றேன், ஆனா என்னால தாங்கக்கூடிய வழியா மட்டும் இருக்கட்டும், இந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கு எனக்கு வேலை தாங்க, நான் வந்து முழுமுழுக்கவே கூடாது, உங்களுக்கு எதிராக நான் பேசவே கூடாது, உனக்கு எதிரான சாட்சியை நான் போயிடவே கூடாது. ஏன்னா உங்களை அந்த நேரத்துல தான் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே வந்து கேட்பாங்க, பாத்தியாப்பா இதுதான் சொன்னேன், பேசாம என்ன பண்ணு, இந்த கோயிலுக்கு பட்டவாய, இந்த இடத்துக்கு பட்டவாய, நீங்க நினைக்கிறீங்க நான் இவ்வளவு சேல் பண்றேன், இவ்வளவு மெசேஜ் பண்றேன், ஏன்னா இதை வந்து கேட்கறதுக்கு யோசிப்பாங்க, ஏன்டி கேட்பாருங்க, என்ன தம்பி டயர்டா இருக்க, வா தம்பி அந்த கோயிலுக்கு வாங்க போனா சரியாயிடும், இந்த இடத்துக்கு வாங்க சரியாயிடும், அந்த கடலை இருக்கு அந்த கோயிலுக்கு போனா சரி, ஏன்டி வந்து கேட்பாங்க அப்படின்றப்ப நீங்க ஞானமா இருக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு காரணம் உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவதற்காக மட்டுமே. அதனால சோர்ந்து போயிடவே இருக்காது. நம்ம கேட்ட வாக்குறுதியின்படி உங்களுடைய நாவு வறண்டு போங்க, உங்களுடைய நாவு வறண்டு போகும். வறண்டு போறப்ப நீங்க என்ன பண்ணலாம், அவரை மட்டுமே தேடுங்க, அவரை மட்டுமே நீங்க தேடுனீங்கன்னா அப்பொழுது நான் வந்து இந்த ஜனத்துக்கு செவி கொடுத்து எல்லாத்தையுமே செய்யுங்க, பிரச்சனைகள் எல்லாத்தையும் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தாமே